அபிஷியலா விஜய் டிவி எடுத்து போட்டதா? அப்படியா? அப்ப நாங்க தெரியலையே பாக்கலையே தாத்தா, தாத்தா. யாரும் எக்ஸ்ல போயிட்டு இருக்கா? இல்ல கேக்குறேன். அபிஷியலா அன்அபிஷியலான்னு கேக்குறேன். நான் பார்த்தேன் இப்போ. அதுதான். அப்படியா? உள்ளையா? யாரும் ஷோக்குள்ளையா? பாக்கலையா? இல்ல இங்க இப்போ எக்ஸ்ல பார்த்தேன். ஓ அதுவா? அது ஓகே, நீங்க உண்மை. எதை சொல்றீங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். எதை சொன்னீங்க? ஓ நம்ம இந்த உப்பு இல்லாத என்னது உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா, நீங்க உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாங்களே, அவங்க தானே? அவங்களும் பிளஸ் வந்து அவங்கதான். அதாவது நம்ம நடிகர் திலகத்தோடி. ஓகே, அது என்ன கதை அது? அது வந்து என்னன்னா அவங்க அந்த கேள்வி கேட்டாங்க பாத்தீங்களா, நீங்க உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல உங்க சாப்பாடுல உப்பு இல்லையா, ஏதோ ஒண்ணு சம்திங் அந்த மாதிரி. நான் என்ன அந்த சென்டென்ஸ் மறந்துட்டேன். அதனால வந்து இல்ல என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு மேட்ச் உப்பு பண்றாங்க. இல்லைன்னா எங்க சைடுல இருந்து கொஞ்சம் உப்பு கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. அப்ப ஆமா, பாய்ஸ் வர்சஸ் அதனால கேர்ள்ஸா இருக்கும். அந்த நெகட்டிவிட்டியை வந்து மேட்ச் பண்றாங்களாம். ஏன்னா அதனால தான் நெகட்டிவிட்டி அவங்களுக்கு கிரியேட் ஆச்சு இல்ல. சோ அதனால இந்த மாதிரி வீடியோ போட்டு இதை பாத்தீங்களா அப்படிலாம் கிடையாது, நான் ஒரு அன்னபூர்ணி 2.0 அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு இவரும் வந்து அந்த அன்பை பரிமாற்றவர், இந்த அன்பை வந்து கொடுக்குறவர் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டு அந்த நெகட்டிவிட்டியை குறைச்சிக்க பாக்குறாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. அதான் இந்த கான்செப்ட் அங்க. என்ன எனக்கு வந்து இவங்க யாரோ 2 பேர் உள்ள போறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க போய் பார்த்தா இது வந்துச்சா, ஓகே இது ஏதோ உள்ள வரது கூட இந்த மாதிரி ஏதோ ப்ரோமோ பண்றாங்க போல இருந்து விஜய் டிவி நினைச்சேன். ஐ டென்ட் see it properly. தேங்க்யூ. ஆக்சுவலா இல்ல, அது என்னன்னா ஒரு என்னென்னலாம் இவங்க ஃபால்ட் பண்ணாங்களோ அந்த ஃபால்ட்டை வந்து இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டு கிரிஞ்சா வீடியோ போட்டு அதை குறைச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா உண்மையிலேயே ஆடியன்ஸே அதெல்லாம் மறந்துட்டாங்க. அதெல்லாம் ஞாபகமே இல்லை. நீங்க யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா சொல்லுங்க, ஸ்பீக்கர் பாப்போம். இல்ல அதாவது ஞாபகம் இல்ல. ஞாபகம் கிடையாது. இவங்களா அதை போட்டு ஆனா நம்ம இப்ப கிட்ட காமிச்சு ஞாபகம் ஊட்டுற ஞாபகப்படுத்துறாங்க. மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட்லி. இல்ல எனக்குலாம் ஞாபகம் இருந்துச்சு. அவங்க சத்யா அவங்க ஒய்ஃப் ரம்யா கிட்ட அவங்க எப்படி பேச போறாங்கங்கிறது எனக்கு இருந்தது. பட் ஆனா ஆனா இப்படி அதுல யோசிக்கிறேன். முக்கியத்துவம் இல்ல. அந்த அளவுக்கு முக்கியத்துவமே கரெக்ட். இல்ல அது. அது அப்ப அந்த 2 வீக்ஸ் தான் இருந்துச்சு சே ப்ரோ. அப்ப அந்த டைம்ல எல்லாருமே என்ன இப்படி பேசிட்டாங்க, இவ்வளவு நெகட்டிவிட்டி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது மறந்துருப்பாங்க நிறைய பேர் நீங்க சொல்ற மாதிரி. எல்லாம் இல்ல, மறந்துடும். உள்ள இருக்கிறவங்க சண்டை போட்டாலும் வெளியில வந்தா அது அது தெரியாது. அந்த வீட்டோட விஷயம் அது. வெளியில வந்தா அவங்கள மாறிடுறாங்க. ஆனா வெளியில இருக்கிற சில ஆடியன்ஸ் வந்து வெளியில வந்தாலும் அந்த பேக்கேஜ் கேரி பண்றது கூடாது. இதுதான் ஷே சொன்னார். இப்போ நானும் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த வகையில இட் இஸ் ஹெல்தி. அவங்க தே ஆர் டுகெதர்னு. பட் இவ்வளவு கிரிஞ்சா பண்ணிருக்கல வேண்டாமோன்னு தோணுது. நான் சொன்ன வார்த்தை அதே அப்படியே சொல்றீங்க. நான் ஸ்பேஸ்லயே சொன்னேன், என்னங்க ஏதோ ஒரு கிரிஞ்சு வழியா இருக்கு. நீங்க சொன்னீங்களா? ஆமா, நான் இதை சொன்னேன். இதே வார்த்தையை தான் சொன்னேன். கிரிஞ்சா பண்றாங்க இப்போ, ஒரு கிரிஞ்சு வீடியோ சுத்திக்கிட்டு இருக்கு எக்ஸ்ல அப்படி. பேசுங்க சுஜி. சாரி தாத்தா. இல்ல இப்ப அதுல வேற ஒரு விஷயம். சார் கிட்ட தான், சுரேஷ் சார் கிட்ட தான் கேட்கணும். சார் இப்போ நாளைக்கு எபிசோட்ல என்ன வருதுன்னு சொல்லி நமக்கு இன்னைக்கு தெரிய வருது இல்ல. அது எங்க இருந்து லீக் ஆகுது? அது இப்ப ஏன் இவ்வளவு நாளா அதை அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க? மீன்ஸ் அது நான் அது என்னோட ரிவ்யூல சொல்லியிருப்பேன். அப்பா நிறைய ஓட்டை அங்க இருந்துப்பா, அத்தை அடங்குப்பா, மிச்ச ஓட்டைகள்லாம் அப்புறம் அடிச்சுக்கலாம், நாங்க அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன். உள்ளுக்குள்ள இருந்து நிறைய லீக் ஆகி அது ரொம்ப டிஸ்இன்ட்ரெஸ்ட். ஏற்கனவே டிஆர்பியே ரொம்ப இதுவா இருக்கு. அப்படி இருக்கையில கொஞ்சமாவது ஒரு லுக்கிங் ஃபார்வர்ட்னஸ் அது நமக்கு ஷோல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப நாளைக்கு பாக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ட்விட்டர்ல வந்தாலும் எல்லா நியூஸும் கிடைச்சிருது நமக்கு. எபிசோட் பாக்கல. அது இப்ப ஏற்கனவே லீக் ஆன விஷயத்த பத்தி பேசினா தப்பு இல்ல. ஆனா கன்ஃபார்ம்டா இவருக்கு தான் கப்பு போகுதுன்னு சொன்னா அது கோவப்படுறாங்க. ஏங்க அது மாத்தணும்னா மாத்துங்களேன். நாங்க சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா. நான் முத்து ஃபேனும் கிடையாது, அவர் ஆர்மியும் கிடையாது. எல்லா ஆர்மிக்கும் போறேன் நான். சரிங்களா? இல்ல இப்போ நான் பார்த்தாலே நீங்க மட்டும் இல்ல முடியும். நீங்க மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நியூட்ரலா பேசுறீங்க. மத்தவங்க எல்லாம் ரிவ்யூ பண்றவங்க இந்த ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு ரிவ்யூ பண்றேன்னு பேர்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அதுவும் எனக்கு தப்பா தெரியுது. அது அப்படி பண்ணக்கூடாது. ரிவ்யூவர்னு சொல்லி வந்தாரு, ஷோய்க்கு தான் ரிவ்யூ பண்ணோம். இந்த ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு அப்படி அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன் அது. சுஜி, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்ககிட்ட? கேட்டுக்கிட்டோமா சுஜி? நான் என்ன ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, இங்க டைட்டில் ஒருத்தருக்கு தானே கொடுப்பாங்க. ஆமா. இன்னைக்கு எத்தனாவது நாள் இது? 91. அப்போ நம்ம தொடர்ச்சியா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கவங்க நியூட்ரலா ரிவ்யூ பண்ணுவாங்க தான். அந்த வாரம் என்ன நடக்குது அதுதான் பண்ணுவாங்க தான். ஆனா மக்கள்கிட்டயும் சரியான ஆள் யாருன்றது, சரியான நபர்ன்றது காண்பிக்கிறது அவங்களோட கடமையும் கூட. அப்போ மக்கள் வந்து குழப்பத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து ரிவ்யூவர் வந்து முதல் ஒரு 70 நாள் 80 நாள் கூட ஓகே, ஈவன் 90 நாள் கூட ஓகே. இல்ல நான் எனக்கு என்னன்னா அது ஓகே தான். நீங்க ஒருத்தர் நல்லவங்க சொல்றாங்க ஓகே. ஆனா அவங்க நல்லவங்க கிடையாது. இல்ல குறிப்பிட்ட நல்லா கவனிச்சுங்க. இல்ல அவங்க ஃப்ளோ இருந்தாலும் அவங்க கிட்ட ஏதாவது பேட்
பேடுன்னு சொல்ல முடியாது. அவங்ககிட்ட ஏதாவது தப்பான ஏதாவது வந்து கூட அது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க ரிவ்யூஸ். அது மூடி மறைச்சு மத்தவங்க மீன்ஸ் அந்த வாரத்துல யாராவது ஒரு கரெக்ட்டா பண்ணாங்கன்னா, அவங்க மேல தான் தப்புன்னு மாதிரி மாத்தி பேசுறாங்க. எனக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? அ எனக்கு தெரிஞ்சு ரயன் லாஸ்ட் வீக் பண்ணது தப்பு தான். இல்லன்னு சொல்லல. மீன்ஸ் எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருந்தது. ஆனா சில டைம் அவங்க சொன்ன மீன்ஸ் சொன்ன விஷயம் கரெக்ட்டா தான் இருந்துச்சு. ஆனா நான் எது ஒரு கரெக்ட்னு சொல்றீங்க? மீன்ஸ் அந்த எனக்கு தெரியல. எனக்கு அந்த இது பார்க்கும்போது அப்படிதான் தோணுச்சு. மீன்ஸ் அ இல்ல தோணுச்சுன்னு தான் முத்து சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டாரு சுஜி. நீங்க எப்படி வந்து தோணுச்சுன்னு சொல்லுவீங்க? சரின்னா சரின்னு சொல்லுங்க, தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்கன்னு. இந்த மாதிரி நம்ம ஒரு அ பாக்குறோம்ல, இங்க பிரச்சனையே அதுதான். நம்ம பாக்குறத சரியான கண்ணோட்டத்துல எடுத்துட்டு வந்து அந்த பாயிண்ட சரியா வச்சு அதை சரியா பேசணும்னா அது எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கும். நம்ம பத்தாம் பொதுவா ஜெனரலைஸ்டா பேசி அது வந்து அது அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இது 90 நாள்ல வந்து முத்து என்ன ஒரு விஷயம் பண்ணாரோ அதுக்கு வந்து கைத்தட்டல் எல்லாமே இருந்தது. நம்ம வந்து ஒரு விஷயத்த ஓகே இது தப்புனா தப்பு, சரினா சரி, அதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இப்ப தாத்தாவுமே முத்து முத்து விமர்சனம் பண்ணிருப்பாரு இந்த அவரோட யூடியூப் சேனல்ல. ஓகேங்களா, அதுலயுமே எங்களுக்கு எல்லாம் சிக்கலே கிடையாது. ஏன்னா அது கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு விமர்சனம் வைக்கிறது அது தவறே கிடையாது. நான் அப்படிதான் நான் சொல்லுவேன். எந்த இடத்துலயும் வந்து நான் வந்து தாத்தா கிட்டே சொல்லிருக்கேன். எங்க ஆர்மியில வந்து பேசுவார், அப்பயே சொல்லுவேன், தாத்தா 100% விமர்சனம் வைங்க, 100% உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க ஒரு ரிவ்யூவரா அ பார்க்கும்போது இது உங்களுக்கு கண்ணுல தப்பா இருக்கும்போது தப்பு, சரியா இருக்கும்போது சரி. ஏன்னா நாங்க பேசும்போது எங்க கண்ணோட்டத்துல அது வேற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவரை பிடிச்ச நபர் நாங்க எல்லாருமே. இப்போ நீங்க உங்களுக்கு சுஜி இல்ல, இல்ல. வந்து ரயானை எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கரெக்ட்டா ரயான பிடிச்சிருக்கு. நான் அதான் சொன்னேன். நான் கேம்ல யார் அந்த டைம்ல கரெக்ட்டா எனக்கு தெரியுதோ மீன்ஸ் கேமும் கூட பார்த்தேன். அவ்வளவுதான். அவரு நல்லா விளையாடினாரு. மீன்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்தாரு. அந்த ஒரு இது மட்டும் தான் பார்த்தேன். ஆ அதான் ச சுஜி, எனக்கு எனக்கு என்ன தெரியுமா, இப்போ பிடிச்சிருக்க நபர்கள் கூட பேசுறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் அவங்க இப்ப எக்ஸாம்பிள் வந்து சௌந்தர்யா பிடிச்சிருக்க நபர்கள் கூட நான் பேசுறேன்னு வச்சுங்களேன், எனக்கு அவங்க சௌந்தர்யாவை பிடிச்சிருக்குன்றதுனால அவங்க என்ன பாயிண்ட் கொண்டு வராங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நடுநிலையா நீங்க இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நான் ந நடுநிலையா தான் பாக்குறேன். ஆனா ரயான் எனக்கு பேசுனது பிடிச்சிருக்கு, எந்த பாயிண்ட் இது எனக்கு சரியா இல்ல இருந்துச்சுன்னு சொல்றீங்களா, நான் எனக்கு ரயான உங்களை மாதிரி ஆட்கள் பிடிச்சிருக்குன்னு கிட்ட சொல்ல தான் வரல. கேள்வியே ரயான கேட்கணும். பிடிச்சிருக்குன்னு சொல்ல வரல. அவரோட கேம் நல்லா இருந்துச்சு தான் சொல்றேன். இப்போ அதான் அவரு எது சொன்ன நல்லா விஷயம் இருந்தது, எந்த இடத்துல, அதான் எந்த இடத்துல நல்லா இருந்ததுன்னு கேட்கிறேன் குறிப்பிட்டு. ஏன்னா என் கண்ணுக்கு அது மாதிரி தெரியல, உங்க கண்ணுக்கு அப்படி இல்ல தெரிஞ்சிருக்கலாம். நான் அவரு ஜஸ்ட் அந்த இதுல ஃபயர் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அவர் அந்த ஃபயர் டாஸ்க்ல கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணாருல்ல. ஃபர்ஸ்ட் பாய்ஸ் அவுட் பண்ணிட்டு. மீன்ஸ் வீக் இது அது நல்ல ஒரு கேம் பிளானா இருந்துச்சு. அவரு பண்ணது. ஓகே ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் லெவல்லல. ம் ம் ம். சோ ஓ அந்த அதுக்கப்புறம் கேம் பிளான்ல. அந்த ம். கேம் பிளான் நல்லா தான் இருந்துச்சு. அவர் எக்ஸிக்யூட் பண்ணது. கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணாரு. அ ஓகே ஓகே. அங்க முத்துக்கு வந்துருந்துச்சுன்னா, முத்து நெனச்சாரு ரயான் எடுக்க மாட்டாங்கன்னு நெனச்ச உடனே தான் முத்துக்கு அது ஆப்போசிட்டா போச்சு. ஓகே, அந்த ஓகே. அந்த ஒரு அதாவது கேம் விஷயத்துல. விளையாடுனதுல புடிச்சிருக்கு. நீங்க அந்த கேம் அவர் எப்படி அந்த ஃபயர் அந்த நெருப்புக்குழி டாஸ்க்ல விளையாடுனது எனக்கு புடிச்சிருக்கு. ஓகே. ஆ அந்த மாரி நீங்க சொன்னீங்கன்னா ஆ நான் புரிஞ்சுப்பேன் ஓகே. அவ்வளவுதான். அவங்க ஏன்னா வந்து அப்படி நான் ஜஸ்ட் உங்க பண்ணாங்க. கண்ணோட்டத்தையே நான் ஆ பார்க்க ஆனா விரும்பணும்ல. அந்த சோ லாஸ்ட் வீக் முத்துக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பிரஷர் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வரணும் அந்த ஒரு இதுல ரொம்ப பிரஷர்ல. நெறைய ஃப்ளோஸ் இருந்துச்சு அவங்க பேசுறதுலயும். அப்படிதான் எனக்கு தெரிஞ்சது. இல்ல இந்த பவித்ரா விஷயத்துல இல்ல கூடயா. இல்ல இங்க தான் நான் முரண்படுறேன். நீங்க ஆ. அவர் ஃபர்ஸ்ட் வரணும்னு நெனச்சாரு. அப்புறம் வந்து ஃப்ளாஸ் இருந்துச்சுன்றீங்கல்ல. என் கேள்வி என்னன்னா, முத்துக்கு அவர் ஃபர்ஸ்ட் வரணுன்றத தாண்டி, இங்க ரயான் வந்து டிசர்வ்ட் இல்லன்னு அவர் நம்புறாரு. ஏன்னா இத்தன வாரத்துல ரயான் இன்னைக்கு அவர் தெளிவா குறிப்பிட்டிருப்பாரு. இந்த ஒரு வாரத்துல இவ்ளோ பண்ண ரயான், இதுக்கு முன்னாடி எல்லாம் காணாம போயிட்டாரு. அப்ப ரயானை விட இத அதிகமா எஃபோர்ட் போட்ட நபர்கள் உள்ள இருக்கிறாங்க. தகுதியா டிக்கெட் ஃபினாலேக்கு. அவங்க உள்ள போகணுன்றது அவருடைய எண்ணம். நான் உள்ள போறேன், உள்ள போகலன்றது ஏன்னா அவருக்கு 100% ஒரு கண்டஸ்டன்ட்க்கு தெரியும் நான் ஃபினாலேக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாமா. அப்போ அவர் நம்புறாரு. அப்போ ரயான் அங்க எலிஜிபிள் இல்ல. அதனால கேள்வி கேட்டிருப்பாங்க. உங்களை தவிர்த்து நீங்க யார் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு போது ரயான் பேரை சொல்லி இந்த காரணத்தை சொல்லுவாரு. சரிங்களா, அப்போ ரயான் மேல வந்து டாப் பாயிண்ட்ஸ்ல மேல இருக்கிறார். ரயானை விட அப்போ வந்து அந்த இடத்துல மஞ்சரி ஒரு எஃபர்ட் வந்து அவர் அதிகமா பாக்குறாரு. ரயான் இந்த ஒரு வாரத்துல எஃபர்ட் போட்டிருந்தாலுமே அதை தாண்டி மஞ்சரி வந்து தொடர்ச்சியா வந்த நாள்ல இருந்து முதல் நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் எஃபர்ட் அதிகமா போட்டிருக்காங்க. மஞ்சரி உள்ள இருக்கணும்ன்றது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா, அப்ப அப்படின்னும் போது அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சரியா இருக்கு. ரயான் இந்த ஒரு வாரத்துல உட்காந்துட்டு குதிச்சுட்டு நான் தான் வந்து டைட்டில் வின்னர், நான் தான் ஃபினாலேக்கு போவேன், நான் தான் டிக்கெட் ஃபினாலேக்கு டிக்கெட் இது வந்து ஜெயிப்பேன், நான் தான் எனக்கு நான் வந்து எலிஜிபிள் கண்டஸ்ட், நான் தான் ஒரு எலிஜிபிள் கண்டஸ்ட்னு சொல்றதெல்லாம் என்னால ஏற்றுக்க முடியாது. முத்து சொன்ன வாதம் 100% சரி. ரெண்டாவது நீங்க கடைசியா பவித்ரா கூட பேசுறதெல்லாம் முரண்பாடா இருக்கு, இதெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு அதுவுமே சிக்கலா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு நரேட்டிவ் சேனல் செட் பண்ணாங்கல்ல, நீங்க நியூட்ரலா பாக்குறீங்க, நீங்க சாட்டர்டே எபிசோட் பாத்தீங்க, உங்களுக்கு அது அப்படி தெரிஞ்சதுன்னு இருக்கீங்களா. ம். நான் எப்படி பாக்குறேன்னா ஆஸ் பர் த கேம் ரூல்ஸ் பவித்ரா பண்ணது சரிதான், நான் ஒத்துக்கிறேன், 100% சரிதான். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா கேம் ரூல்ஸை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஒருத்தருங்க அடிப்படும் போதோ இல்ல வந்து கோட்டை தாண்டி வெளியே போவாதீங்க, இல்ல ஹோல்டோ இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும் போதோ அவங்க கண்டஸ்டன்ஸ்க்கு இருக்கக்கூடிய புரிதல். ஏன்னா இதுதான் தீபக் எழுந்து சூப்பரா அந்த பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. நாங்க இது வரைக்கும் இத்தனை நாள் விளையாண்ட கேம்ல எல்லாருமே நாங்க அப்படிதான் விளையாடி ஆனா இருக்கோம். அந்த ஒரு பிக் பாஸ் டைம்ல அது எதுவும் ரூல்ஸ் நடந்தது கொடுத்திருந்தாலும் கிடையாதே. ட்ரம் டாஸ்க்ல அது எதுவும் அதுதாங்க இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இது அருண் வந்து ஓகே. அந்த ட்ரம் இந்த டாஸ்க்ல டாஸ்க்ல செங்கலா பிக்சர் செங்கலால அருண் ஒரு விஷயம் இது பண்ணும்போதே அந்த இடத்துல எல்லாரும் போய் நின்னு பாப்பாங்க. ஒரு விஷயம் டக்குன்னு அந்த இடத்துல கூட வந்து இவங்க எட்டி உதச்சு ஒரு வேலை பார்ப்பாங்க.
சௌந்தர்யா, ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல சொல்லுவாங்க, ஏங்க இந்த மாதிரி தான் டாஸ்க் நம்ம ஹோல்டு பண்ணி தான் வைக்கிறோம், ஏன் நீங்க அதுக்குள்ள வந்து பண்றீங்க அப்படின்னு. இது வந்து பிக் பாஸோட ரூல்ஸ் கிடையாது, ஆனா கண்டஸ்டன்ஸோட புரிதல். அதனாலதான் விஜய் சேதுபதி என்ன கேள்வி கேட்பாருன்னா, ஏங்க நான் நீங்க ஏங்க இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டுருங்க, நீங்க என்ன ரெஃபரியா, நீங்க ஏன் அதை பண்றீங்க, அதுதான் தொடர்ச்சியா அவங்களுக்கு சிக்கல். அதுதான் அதெல்லாம் சொல்றேன். ஓகே. நான் சொன்னது அந்த பிக்சர் எடுக்கிற டைம்ல அந்த ஹோல்டு சொன்னதோ எதுவுமே நடந்த மாதிரி எனக்கு தெரியல. இல்லைங்க, அங்க பாயிண்ட் என்னன்னா, இங்க ஹோல்டு சொல்றதை தாண்டி இந்த கார்னர் அவங்க போயிட்டாங்க, ஓகேங்களா? கார்னர் போன பிறகு வெளியே கோட்டை தாண்டி வெளியே போயிட்டாவே கேம், நீங்க உள்ள வந்துருங்க, கோட்டை தாண்டி வெளியே போகாதீங்க, உள்ள வந்துருங்க, எல்லாரும் அங்க போறீங்கன்னும் போது எல்லாருடைய கவனமும் அங்க நிக்குது. கேம் அந்த இடத்துல ஹோல்டுன்றது அங்க பொருள், அங்க மீனிங்கே வந்து அதுதான். ஹோல்டுன்ற வார்த்தை மட்டுமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க வெளியே போறீங்கன்னா வெளியே போகாதீங்க, எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்லி கேம் ஒரு சிம்பிளுங்க. இப்ப எப்படி சொல்றது, முதுகுல குத்துறதும் கொலை சிம்பிள். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ வார்ல முதுகுல குத்துறதும் அது எவ்வளவுதான் அது கரெக்ட்னு சொன்னாலும் என்னால அதை அக்செப்ட் பண்ண முடியாது. நான் முடிச்சிடுறேன், நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. எல்லோ கோடுக்கு வெளியே போனது அவங்க 3 பேர், அது அவங்க கிட்ட இருந்து எடுத்தா ஓகே, முத்து கிட்ட இருந்து எடுத்தா எப்படி இதாக முடியும்? அதுதாங்க நான் சொல்ல வரேன், முழுசா கேளுங்க. என்னன்னா, இப்போ வார் நடக்குதுன்னு வச்சுங்களேன், இப்ப என்னோட எத்திக்ஸ் என்னன்னா, நான் ஒருத்தனுக்கு மூஞ்சுக்கு முன்னாடி தான் அடி பண்றது என்னோட எத்திக்ஸ், ஓகேங்களா? நான் அப்படிதான் விளையாடுவேன், அதுதான் என்னோட தர்மம் நான் நினைக்கிறேன். இப்ப என் முதுகுல குத்துறதும் அவனுக்கு இப்ப வந்து ஆப்போனன்ட்டுக்கு வந்து அது சரிதான், ஏன்னா அவன் என்னை வீழ்த்திடுறான் தான், ஓகேங்களா? அவனுக்கு அது சரிதான், அது பிரச்சனை கிடையாது. ஆனா என்னோட எத்திக்ஸ் படி நீங்க விளையாட நான் தப்புன்னு சொல்றேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, பிக் பாஸ் என்ன ரூல்ஸ்னா, பிக் பாஸ்ல அது பிரச்சனையே கிடையாது, எத்திக்ஸ்ன்ற அந்த கான்செப்டே கிடையாது. ஆனா முத்துக்கு அந்த எத்திக்ஸ்ல அவர் வந்து சொல்றாரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல. அதுதான் விஜய் சொன்னாரு, ஏங்க நீங்க இந்த மாதிரி ரெஃபரியா இருக்கீங்க, நீங்க அதை பண்ணாதீங்க, உங்களுடைய எத்திக்ஸை கேம்குள்ள புகுத்தாதீங்க, சோ உங்களுடைய இதுதான் வந்து எல்லாரோட இதுவும் படுது, கேம் வந்து வேற டைமென்ஷன்ல கொண்டு போகுதுன்றதுதான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதான் முத்து சொல்லுவார், நான் இந்த மாதிரி யோசிக்கல அப்படின்றத பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாரு. எனக்கு முத்து சைட்ல இருந்து பார்க்கும்போது அது எனக்கு சரின்னு படுது, அதை நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்கு பிக் பாஸ் சைட்ல இருந்து பார்க்கும்போது முத்து வந்து அந்த விஷயத்தை சொல்லவே கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, அவங்க வெளியே போனாலுமே அவங்க வந்து அங்க இருந்து புடுங்குறதா கேம் போது எனக்கு அது சிக்கல. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூலுமே நான் வந்து எனக்கு அது சிக்கல் இல்லைன்னு சொல்ல வரேன். அதனால நீங்க என்ன தவறுன்னு சொல்ல முடியாது. இதுக்குதான் அந்த விளக்கத்தையும் கொடுக்குறேன். பார்ல வந்து மூஞ்சுக்கு நேரா வெட்டுறதும் ஒண்ணுதான், முதுகுல குத்துறதும் ஒண்ணுதான். ஆனா அது எது சரி, அது எது மக்கள் ஏத்துக்கிறாங்கன்றதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவ்வளவுதான் இங்க ரெண்டுத்துக்குமான விளக்கமே. ஓகே, ரொம்ப லென்த்தா போகுது. இல்ல இல்ல, நாங்க ஹோஸ்டும் கோஹோஸ்டும் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தோங்க, எங்களுக்கு பேச ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல ஆக்சுவலி நான் வந்த பாயிண்ட் அது கிடையாது. நான் சொன்னது சுஜி பேசுறது எனக்கு கேட்கல, உங்களுக்கு எல்லாம் கேக்குதா? ஹலோ, கேக்குதா? ஓகே. இல்ல ஆக்சுவலி நான் சொல்ல வந்து அது கிடையாது. ரிவ்யூவர்ஸ் கிட்ட சிலவங்க ஒரு கண்டஸ்டன்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா மத்தவங்கள நெகட்டிவா பேசுற மாதிரி எனக்கு சில ஸ்பேஸ் நான் ஃபுல்லா கேட்கலனா அது பிடிக்காதனால உடனே ஸ்பேஸ்ல இருந்து இறங்கி வந்துடுவேன். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் சொல்ல வந்தேன், மத்தபடி எதுவுமே கிடையாது. ஓகேடா. தாத்தா, எனக்கு உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். அந்த ஆக்சுவலி நேற்று வந்து அருணும் விஷாலும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் அந்த மாதிரி கான்வர்சேஷன் சொன்னாங்க இல்லையா? ஸோ அவங்க வெளியே போயிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்றத வச்சு அவங்களுக்கு வெளி உலகம் வந்து தெரியும் தானே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் ஒரு நியூஸ் அவங்க காதுக்கு வர மாதிரி ஒரு இது வரும்? வராதுமா, வராது. நான் சொல்றேன். ஓகே. இது வந்து ஒரு பர்டிகுலர் பேர் சொல்ல விரும்பல. அந்த ஹாஸ்பிட்டல் அந்த செட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு. ரொம்ப ஹியூஜ் இது, அது ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட்ல. அதுக்கு பின்பக்கம் ஃபுல்லா இருட்டு காடு, அதுக்குள்ள வந்து ஒரு இடம் இருக்கும். அங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க மேல 2 ரூம் வச்சிருப்பாங்க ஃபார் பிக் பாஸ் எமர்ஜென்சி. அங்க டாக்டரு, எக்ஸ்ரே எல்லாமே எது பண்றதா இருந்தாலும் வந்து அங்க கொண்டுருவாங்க. ஸ்கேனிங்க்கு மட்டும் போறப்போ கூட வந்து எண்டமாலோட 2 பேர் டே அண்ட் நைட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஹாஸ்பிட்டல்ல நைட் எல்லாம் ஒரு நிமிஷம் கூட தூங்காம உட்காந்துருப்பாங்க. கார்ல போறப்போ மொத்தமா மூடி கூட்டு போவாங்க. நீங்க அருணுக்கு வந்து பிளைண்ட் ஃபோல்ட் எல்லாம் போட்டு கூட்டு போறத பார்த்திருப்பீங்க. கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து போட்டு கூட்டு போவாங்க, நீங்க கவனிச்சிருக்கலாம் லைவ்ல. வெளியில அந்த ஆமா கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து போகும்போது கண்ணை கட்டிடுவாங்க. எனக்கு மட்டும் கட்ட மாட்டாங்க, ஏன்னா அங்க எந்த சைட்ல என்ன இருக்குன்னு நான் இங்க இருந்து சொல்லிட்டு இருக்கேன்றதுல சிரிப்பாங்க. பட் நார்மலா ஒரு தடவை எனக்கு கண்ணை கட்டினாங்க, ஒரு தடவை கட்டல. 3 நாள் போனேன். கூட்டிட்டு போய் கார் வந்து ஃபுல்லாவே கருப்பு கண்ணாடி இருக்கும், யார் போறாங்க வராங்கன்னு தெரியாது. இந்த 2 பேர் எண்டமால்ல இருந்து வரவாங்க. மேல்னா மேல் அட்டெண்டடா இருப்பாங்க, இல்லைன்னா ஃபீமேலுக்கு ஃபீமேல். அங்க கூட்டு போயிட்டு யாருமே பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அங்கேயே இருப்பாங்க அண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க வீடியோல. ஸோ இட்ஸ் வெரி வெரி கிளியர் தட் நோபடி டாக்ஸ் எனிதிங். அண்ட்
100% I can vouch on it. I've been there. ஏன்னா டூர் காட்டுவாங்க அவங்க வரவங்க. இங்க தான் பிரியங்கா படுத்திருந்தாங்க, இங்க சஞ்சய் படுத்திருந்தாரு. அது ஒரு சிங்கிள் ரூம் தான். பட் பெட் இருக்கும், 2 பெட் இருக்கும் அதுல. ஓகே. அப்போ அந்த நாள் தான் அவர் சொல்றாரு, நாங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டோம், நல்லா இருக்கான்னு கேட்டோம்னா, நான் அந்த ரூம்ல 2 பேருமே அந்த ரூம்குள்ள தான் இருந்திருப்பாங்க. பட் ஆனா அவங்க உள்ள லைவ்ல பார்த்தவங்க சொன்னாங்க, உள்ள வந்து அவங்க 2 பேரும் அந்த மாரி சொல்லிக்கல. உள்ள வந்து ஏதோ பார்க்காத மாரியே ஃபீல் பண்ணிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சு அந்த மாரி பேசுனாங்கன்னு சொன்னாங்க. லைவ்ல பார்த்தவங்க. பட் ஆனா வீக்கெண்ட்ல வந்து பார்த்த மாரியே சொல்ட்டாரு ஆமா அப்படிங்கும்போது லைவ்ல அப்படிதான்ப்பா சொல்லுவாரு. லைவ்ல விஷால் கேட்பாரு, எங்க அருணா தெரியலையே என்னாச்சு, அருணுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. பட் ஆனா அப்பதான் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருப்பாரு. அப்போனா நான் ம். என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்க போயிட்டு உள்ள சொல்லாதீங்கன்ட்டு. பட் இவர் எதற்கு அருண் உளறிட்டார். விஷால் வந்து மறைச்சிருப்பாரு, இங்க அருண் சொல்லிட்டாரு. அவ்வளவுதான் விஷயம். அது எப்படி இருந்ததுன்னா மாட்டிக்கிட்டே பங்கு அப்படின்ற மாதிரி. இல்ல அது வந்து அந்த வேற எங்கேயும் கூட்டு போக முடியாது அந்த ஹாஸ்பிட்டல்ல. அந்த 2 ரூம் தான் மெயின். ஸோ அப்போ வந்து மீட் பண்ணாம இருக்க முடியாது. அட் எ டைம் 2 பேர் போறாங்கன்னா அதுக்குள்ளதான் போவாங்க. இவங்க 2 பேரும் இல்ல பேசிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. வெளியாளுங்க யாரும் பேசக்கூடாது. அந்த இல்ல அங்க பிளட் பேசிட்டு டெஸ்ட் தாத்தா எடுக்க வெளியே வரவங்க. வந்து ஹவுஸ்குள்ள ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல, கட்டி பிடிச்சி அழுது. அது எப்படி பாக்குறீங்க அந்த அது சீனை? அது வந்து இவங்களுக்கு வந்து 5 ரூபாய்க்கு நடினா 5000 ரூபாய்க்கு நடிச்சா என்ன செய்ய? அது எப்படி ஜனனி இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் ஸ்டார்ட் கேமரா பண்ணிருக்காங்க. ஆக்ஷன். நான் டைரக்ட் பண்றப்போ ஒரு ஆர்டிஸ்ட், லேடி ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் வெறுமை திரும்பி என்ன அப்படின்னு கேட்க வராது. என்ன அப்படின்னு தான் பேசுவாங்க. பொறுத்து 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 பார்த்துட்டு நேரம் பண்ணாம அவங்களுக்கு எவ்வளவுமா தராங்க ஒரு நாளைக்கு? 5000 தராங்க தம்பி அப்படின்னாங்க. 5 லட்சத்துக்கு நடிக்காதீங்கம்மா ப்ளீஸ், கம்மி பண்ணிக்கோங்கம்மா, டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்கம்மா, கஷ்டப்படுறேம்மான்னு. அந்த மாதிரி இவங்க பண்றது வேடிக்கையா இருக்கு. எனக்கு தெரியும் அவங்க 2 பேரும் அங்க மீட் பண்ணிருப்பாங்கன்ட்டு. ஏன்னா இந்த டைமிங் இருக்கு இல்லையா, லைவ்ல காட்டுறப்போ உடனே இவர் வெளில வந்து அழுவார் இல்ல அருண், அப்பவே கூட்டு போயிட்டாங்க. அம்மா ஜனனி கை தூக்கிட்டே இருக்காங்கம்மா ரொம்ப நேரமா. அதான் நான் சொன்னேன், ஜனனி கை பேசுங்க பிடிச்சிருக்காங்க. ஜனனி. இல்ல ப்ரமோ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. விஜேஎஸ் உள்ள போயிட்டு டிடிஎஃப் ரயானுக்கு கொடுத்துருக்காரு. அது சொல்லலாம் நான். அதான் ட்விஸ்ட். அது என்ன ட்விஸ்ட்? எல்லாருக்கும் இல்ல. ஓ ஓகே ஓகே. உள்ள வந்து குடுக்கறது ட்விஸ்ட். ஓகே ஓகே. அது ஏங்க நான் சர்ப்ரைஸ் இல்ல ட்விஸ்ட். சொல்லிட்டேங்க, நான் சொன்னேங்க, ஒருத்தர் ஒண்ணு வந்து அவர் வந்து கொடுப்பாரு, இல்ல சூரி மாதிரி யாராவது பட ப்ரொமோஷனுக்கு வருவாங்க, அவங்க கையில கொடுத்து விடுவாங்க, அதுதான் ட்விஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு இல்ல சொன்னேன். தாத்தா, இது பேர் ட்விஸ்டா தாத்தா? சர்ப்ரைஸ்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஓகே. பிபிக்கே ஒரு வார்த்தைக்கு ஒரு பொருள் வேணாமா? ட்விஸ்ட்னா என்ன தாத்தா பொருள் அது? எங்க தாத்தா ஒரு பிபி அங்க ஒரு நிமிஷமா ஒரே ஓகே. நிமிஷமா அவருக்கு முடிச்சிட்டு ம். வரேன். பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா அருணுக்கு வந்து -1 அப்படின்னு வருது தெரியுங்களா உள்ள அந்த ஆமா பால் ஆமா ஆமா டாஸ்க். ஆமா. இதுதான் என் லாஸ்ட்னு சொல்லி இருக்கிறோம், இதுக்கப்புறம் இல்லையா, எப்படியா -1 வரும் அப்படின்னு சொல்லி. அந்த -1 கிடையாது அதுக்கு. அவங்க ஆமா ஆமா. அவங்க முடிக்கலன்னா இவர் ஆட்டத்தை விட்டு போனோம். ஆட்டத்தை விட்டு எப்படி போகுது, அதான் முடியுது அத்தோட அந்த ஆட்டம். அது எனக்கு எவ்வளவு அழகா சமாளிச்சாரு பாருங்க. எனக்கு பக்கத்துல இருக்கவங்க எழுதி கொடுத்திருப்பாங்க, எடுத்து காட்டுவாங்க, அங்க பெருசா இருக்கும் போர்டு, அதுல எழுதி காட்டுவாங்க. சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறு புண்ணாயிடுச்சு. அது மாதிரி நிறைய இந்த சீசன்ல இருக்கு. ஓகே, யாரோ ஏதோ பேசணும், நீங்கம்மா கேளுங்க. இல்ல தாத்தா, இப்போ எல்லா கண்டஸ்டன்ட்டையும் உள்ள அனுப்புவாங்களா? எக்ஸ் கண்டஸ்டன்ட்டையும் இல்ல சில பேர் தான் அனுப்புவாங்களா தாத்தா நெக்ஸ்ட் வீக்? எல்லாரும் அனுப்புவாங்கம்மா மோஸ்ட்லி. இல்ல இந்த 2 போட்டோல பேரா அனுப்புவாங்க. காமிக்கிறாங்கல்ல, இப்ப ரவி சார காமிக்கிறாங்க, ப்ரமோ ஃபர்ஸ்ட்ல அவங்கள மட்டும் உள்ள அனுப்புவாங்களா இல்ல எல்லாரையுமே அனுப்புவாங்களா? ரவி சார் எங்க காமிச்சாங்க? இல்ல ரவி சார், ஆனந்த் ப்ரமோ 1ல வந்து யாருக்கு பதில் யார் உள்ள இருந்திருக்கலான்ற போது ரவி சாரை காமிக்கிறாங்க, ஆனந்திய காமிக்கிறாங்க, தர்ஷிகாவை காமிக்கிறாங்க. அம்மா போட்டோவை காட்டுறாங்கன்னு சொல்லுங்கம்மா, ஏற்கனவே பீதியில இருக்கிறோம், பொட்டிக்கு முன்னாடி அனுப்பக்கூடாதுன்னு இல்ல போட்டோ போட்டோ ஏ, வைக்கிறாங்க. அது டாஸ்க் தாத்தா, அதை சொல்றாங்க அவங்க. அந்த ப்ரமோ ஓகே கொடுத்தாங்க, ஓகே யாருக்கு பதிலா புரிஞ்சிச்சு. யார் உள்ள இருந்துட்டு. அதனால இல்ல அந்த போட்டோல இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள போவாங்களா இல்ல எல்லாருமே போவாங்களா பொட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி? போட்டோல இருக்கிறவங்க வந்து அந்த டாஸ்க் எதுக்கு வைக்கிறதுன்னா, ம் உள்ள இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொளுத்தி போட, ம் வெளியில இருந்து வரவங்களுக்கு வந்து ஓகே இவங்க நம்ம தப்பா நினைச்சோமே, இவங்க நம்ம சப்போர்ட் போல இருக்கு, ம்
அப்படின்ட்டு ஒரு அவங்களோட ஃப்ரெஷன் அப் பண்ண அவங்க மைண்டை. ஓகே ஓகே நம்மளோட இவனோட நம்ம வர்த்தா பார்த்தியா இவ்வளவு பேர் சொல்லிட்டாங்கன்னு வந்து யாருக்கோட இவர் வர்த்துன்னு சொல்றாங்களோ அது இது எல்லாமே சைக்கலாஜிக்கலி வந்து டு இன்ஃப்ளூயன்ஸ் யூ, இன்டியூஸ் யூ. ஸோ அந்த வகையில் இந்த டாஸ்க்லாம் நல்லா தான் இதை வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனா எல்லாரும் போவாங்கம்மா. ஓகே 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 தாத்தா. ஏன் உங்களுக்கு பிடிச்ச ஆள் போட்டோ வரலையா? இல்ல இல்ல எனக்கு வந்து எல்லாரும் போவாங்களா? ஏன்னா மணி பாக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா தானே உள்ள போவாங்க யூஸ்வலா. இப்ப முன்னாடியே போற மாதிரி இருக்கே, அதனால எல்லாரையும் அனுப்புவாங்களா இல்ல வெறும் அந்த போட்டோல வச்சவங்கள மட்டும் தான் அனுப்புவாங்களா அப்படின்னு? இல்லம்மா, யூஸ்வலாவே இல்லம்மா. யூஸ்வலா வந்து ஒரு 2-3 பேராவது நல்லா விளையாடக்கூடிய ஆளுங்க எடுப்பாங்க. இந்த சீசன்ல அன்யூஷுவலா ஒரே ஒருத்தர் தானே எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தேர் வில் பி எல்லாமே அன்யூஷுவலா தான் இருக்கும். ஓகே 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 தாத்தா. ஓகே ஓகே தாத்தா. சரி நான் கிளம்புறேன். ஸோ மதியம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு நான் திரும்பவும் பாய். வாய்ப்பு கிடைக்கும் போது நானும் பாய். சந்திப்போம் தாத்தா. யா நானும் நன்றி பாய். நானாசன். Okay. யா கோஸ்ட் நன்றி. Yeah. நீங்க தொடர்ச்சியா உங்க மேரத்தானை கண்டினியூ பண்ணுங்க. நான் யா நன்றி போறேன். தாத்தா. பாய். யா Yeah. தாத்தா பாய். எல்லாருமே ஹோஸ்ட் அண்ட் கோ-ஹோஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் டெய்லி மார்னிங் 9 to 10 o'clock குள்ள போடுவோம். இது பிக் பாஸ் முடிகிற வரைக்குமே. அதுக்கப்புறமாவே வந்து சினி ஃபீல்டு பத்தி ஹாசன் போடுற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அது அப்புறமா நாங்க சொல்றோம் கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ. சுபா வாங்க, ஏதாச்சும் பேசணுமா இல்ல என் பண்ணிக்கலாமா? கேக்குதா? இருக்கீங்களா? உதயா நான் பேசுறது கேக்குதா உதயா? கேக்குது, சொல்லுங்க. ஓகே ஓகே டவுட் வந்துருச்சு. இல்ல ஏதாச்சும் இன்னும் பேசுறது இருக்கா இல்ல என் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். ஏன் பண்ணிக்கலாம் தான் அவரு ஹாசன் ஹாசன் எனக்கு ஏன் பண்ணிக்கலாம். முடிஞ்சா ஈவினிங் போட்டுக்கலாம். தாத்தா கிளம்பிட்டாரா? எல்லாம் கிளம்பிட்டாங்க. அது ப்ரோமோ 2 வச்சுங்களா, கிளம்பிட்டாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க, ஏன்னா தாத்தா எல்லாருமே இருந்தாங்க தருண். ஸோ சாரி, ஒரு சில மறுபடியும் பேருக்கு உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் ஏத்துக்க முடியல. ரியலி சாரி. பிகாஸ் உங்க ரெக்வஸ்டும் காட்டல, ஒரு சில பேரோட ஐடியும் காட்டல. நேற்று நிறைய மெசேஜ் வந்துச்சு எனக்கு அந்த ஐடி காட்டாம இருந்தது. அதுக்குதான் நாங்க இங்க இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க, வேணும்னே எதுவுமே பண்ணல. அண்ட் ஏதாச்சும் இருந்தா டெக்ஸ்ட் பண்ணுங்க. தருண் சொல்லுங்க. தருண் எது சொல்லணும்னு சொல்லுங்க தருண். பூர்ணி போய் தானே சொல்ற, வேணும்னே தானே ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதான் கொய்யா. எஸ் தருண் சொல்லுங்க. தருண் பேசுவாங்களா? பேசுங்க தருண், பேசுங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ. ஆக்சுவலாக எப்படின்னா, இந்த டாஸ்க் முதல்ல எல்லா டாஸ்க்குமே எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவல் டாஸ்க்காக வச்சிருக்கணும். அந்த டாஸ்க் வச்சதே முதல்ல தப்பு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் வச்சது ஒரு டாஸ்க்கும் ஒரு மார்க் வச்சாங்க. அதோட பெரிய தப்பு. இண்டிவிஜுவல் டாஸ்க்காக வச்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க சொல்லியிருக்கலாம், குரூப்பிசம் பற்றி இதை பண்ணாதீங்க, அலைன் பண்ணாதீங்க, அதை பற்றிலாம் பேசிக்கலாம். வச்ச டாஸ்க் எல்லாமே வேஸ்ட் டாஸ்க். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த நெருப்பு புலி டாஸ்க் ஒன்று வச்சாங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லெவலுக்கு மட்டும் 5 பாயிண்டா, அந்த 2வது லெவலுக்கு வந்து 3 பாயிண்ட்னு சொல்லிட்டு வச்சாங்க. அது ஆக்சுவலா முதல்ல நியாயமே இல்லை. ஹாசன் மைக் ஹாசன் கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ஹாசன் ப்ரோ மியூட்ல போங்க. சரி, நீங்க சொல்லுங்க தருண். அவருக்கு ஃபார்ம் மியூட் போட முடியல போல, விடுங்க. போட்டார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இவங்க வச்ச டாஸ்க் எதுவுமே இண்டிவிஜுவல் டாஸ்க் தான் வச்சிருந்தோமே. அந்த இண்டிவிஜுவல் டாஸ்க் வச்சிருக்கணும். அதை ஒழுங்கா வைக்காம நிறைய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்களே வந்து குரூப்பை கிரியேட் பண்ற மாதிரியே டாஸ்க் வச்சுட்டாங்க. ஒண்ணு தப்புன்னா பிக் பாஸே அங்க சொல்லியிருக்கணும். ஆக்சுவலா அங்க அவங்க பவித்ரா சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து எப்படின்னா, அவர் வந்து நான் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப திருப்பி அதை ஒட்டணும் அப்படின்னு சொல்லும் போது அங்கேயே பிக் பாஸ் சொல்லியிருக்கணும். ஆனா அவர் சொல்லவே இல்லை. அதை இவங்க என்ன சொல்றாங்க, அதை சமாளிக்கிறாங்க, நீங்களா பார்த்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு. இன்னொன்னு, அந்த இடத்துல வந்து எல்லாருமே கவனிச்சிருப்பாங்க. எப்படின்னா, ஜாக்லின், தீபக், மஞ்சுரி எல்லாமே சரி, அவங்க எல்லாருமே வந்து நேற்று வந்து நெகட்டிவா முத்துக்கு போனவொடனே 3 பேருமே அப்படியே முத்துக்கு ஆப்போசிட்டா நின்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, ஓகே முத்து அடிக்கிறாரு ஒரு விஜய் சேதுபதி, அதனால நம்மளும் வந்து சேர்த்து அப்படியே ஒத்துக்கலாம். ஆனா ஜாக்லின் வந்து
இல்ல சாரி ப்ரோ, சீரியஸா சொல்றேன். ஜாக்லின் வந்து ஃபுல் தீபக் ப்ரோ இவங்களும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முத்துக்கு சப்போர்ட் தான் முத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போர்ட் பண்ணி தான் அங்க பேசியிருப்பாங்க லாஸ்ட் தருண். முத்துக்கு சப்போர்ட் ஆமா பண்ணி தான் தீபக் பேசினாரு. அதுவும் ஜாக்லின்லாம் ஏன்னா எனக்கு அந்த சீரியஸாவே இடத்துல கீழே ஜாக்லின் விழுந்தவங்கள கிட்டயும் பார்க்க தீபக் ப்ரோ போயிட்டோம் கிட்டயும் சார். அது கீழே அவர் ஒட்டிட்டு இருந்தாரு, ஒழுங்கா ஒட்டல, நான் தான் திருப்பி எடுத்து ஒட்டினேங்கிறத தீபக் கிளியரா சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஏன்னா தீபக் சுபா கிளியரா சிஸ்டர் ஒரு சொல்லியிருப்பாரு. நிமிஷம். அவர் தான் ஒட்டினு எனக்கு சொன்னாரு. உண்மையிலேயே இல்ல இல்ல, வந்து அவர் தான் பாத்தீங்கன்னா ஒட்டினு தருண் சொன்னாரு. சாரி சொல்லுங்க ஒரு மேடம், செகண்ட். சொல்லுங்க. சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு சீரியஸாவே இங்க இடத்துல நேத்து தீபக் ப்ரோவும் சரி ஜாக்லினும் முத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி அதுவே எனக்கு பிடிக்கல. அந்த இடத்துல வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிருக்க கூடாது. ஆனால் சப்போர்ட் பண்ணி லாஸ்ட்ல வேற வழி இல்லாம தான் அவங்க 2 பேரும் வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க ப்ரோ. ஓகே இப்ப சொல்லுங்க ப்ரோ. சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலா இல்ல மேடம், அது வந்து நான் இப்பயும் சொல்றேன், பவித்ரா பிச்சது வந்து கரெக்ட் தான். பிச்சை உடனே விட்டுட்டு இருக்கணும், அதை அப்படியே விட்டுருக்கணும். இது வந்து அவங்க ஒட்டினது 2 பேருமே அதை வந்து ஒட்டிட்டாங்க. அதுவும் ஒட்டிருக்க கூடாது. அதை அப்படியே போயிடணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, மஞ்சுரி வந்து கூட சேர்ந்து அலைன்ஸ் பண்ணும் போதெல்லாம் அலைன்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா சூப்பரா நேத்து கேம் பிளே பண்ணாங்க. விஜய் சேதுபதிட்ட வந்தவொடனே, இல்ல சார் நான் வந்து இதுக்கு ஒத்துக்கல, இந்த பாயிண்ட்ஸ்க்கலாம், ஏன்னா கிளியரா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க முன்னாடியே. தெளிவா சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு இவ்வளவு பாயிண்ட் சொல்லிட்டு மஞ்சுரிக்கு கிளீனா தெரியும். அப்பயே முடியலன்னா சொல்ல வேண்டியதானே மஞ்சுரியால. விஜய் சேதுபதிட்ட வந்தவொடனே இது வந்து எல்லாத்துக்கும் காரணம் முத்துதான்ற மாதிரி முத்து மேல பழிய போட்டாங்க. இது கிளீனா தெரிஞ்சது. விஜய் சேதுபதி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே முத்து பக்கம் திருப்பிலாம் சொல்லிட்டு மஞ்சுரி கிளீனா கேம் பிளே பண்ணிட்டாங்க இந்த விஷயத்துல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாஸ்க் எதுவுமே இண்டிவிஜுவல் கிடையாது. இன்னொன்னு அந்த நெருப்புக்குழி டாஸ்கே வந்து ரயான் எப்படி விளையாடுனாருன்னா எனக்கு நல்லா தெரியும். முத்து வந்து 2 பேரைய கிளீனா அவுட் ஆக்கிடுவாரு. யாருன்னா ராணவியும் அருணியும் அவுட் ஆகின உடனே ரயான் உஷாராயிட்டான். ஏன்னா அடுத்தது வந்து ரயானை தான் அவுட் பண்ண போறான்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா அவனும் ஸ்ட்ராங்ன்றதுல ரயான் முத்து அவுட் ஆனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற 2 பேரையும் அவுட் பண்ணிட்டான். அவனுக்கு எப்படின்னா அடுத்தது கேர்ள்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்னு பார்த்து மஞ்சுரி அவுட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவித்ராவை அவுட் பண்ணிட்டு மீதி 2 அதுலயும் எப்படி ஒரு சேஃப் கேம் பிளே பண்ணா, ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பாயிண்ட்ஸ் அதிகமா வரணும், அவங்களே கூட வச்சுக்கணும். ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் நம்ம கூட பக்காவா அலைன்ஸ் வந்துருவாங்க. 2வது லெவல் விளையாடும் போது அது என்ன பண்ணா சவுண்ட் 4 பாயிண்ட் வர மாதிரி, அதுலயே சேஃப் கேம். சவுண்ட் 4 பாயிண்ட் வர மாதிரி பண்ணியாச்சு, ஜாக்லினுக்கு 3 பாயிண்ட் வர மாதிரி பண்ணியாச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது ரவுண்ட்ல போயிட்டு என்ன பண்ணுவோம், லெவலுக்கு போயிட்டு இப்போ போய் முதல்ல போயிட்டு உள்ள வந்து எல்லாரும் பெட்ரூம்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணலாம்னு போவாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடி பாயிண்ட்ஸை குறைக்கலாமா. வாலண்டியா போய் இவனே போய் கேட்பான், முத்து கூடவே மாட்டான். நம்மளாம் ஒன்னா சேர்ந்து விளையாடலாமா, ஏன்னா எனக்கு ஏற்கனவே 5 பாயிண்ட் வந்துச்சு, நம்ம இன்னும் உள்ள சேர்ந்தா 2-3 பாயிண்டா நமக்கு கொடுப்பாங்க, நம்ம டாப்ல போயிடலாம். முத்து அதை கரெக்டா நோட்டீஸ் பண்ணிட்டு, நீ வேண்டாம், ஏன்னா நீ தான் இருக்கிறதுல லீடிங் 5 பாயிண்ட் இருக்க, முதல்ல வந்து உன்னதான் நாங்க அடிக்க போறோம், தெளிவா சொல்றாப்புல, உன்ன அடிக்க தான் போறோம் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாரையும் அடிக்க போறோம். இன்னொன்னு என்னன்னா, முத்தால அந்த இடத்துல வந்து எப்படின்னா அங்க ஃபுல்லாவே அந்த 5 பேர் அலைன்ஸும் அந்த பெட்ரூம்ல இருந்தாங்க. வெளியே போயிட்டு மஞ்சுரி கூட அலைன்ஸ் பண்ண முடியாது. அது வெளியே போய் அலைன்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம், அது டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும், யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஸ்ப்ரெட் ஆயிடும். அதனால என்ன பண்ணாங்கன்னா அங்க பெட்ரூம்ல இருந்தவங்களை வச்சு 5 பேர் வச்சு அலைன்ஸ் பண்ணிட்டாப்புல. இன்னொன்னு என்ன தோணுதுன்னா, ஓகே இப்போதைக்கு நம்ம அருணையும் இவனையும் சேர்த்துக்கலாம், ராணுவையும் சேர்த்துக்கலாம், கடைசியா முடியும் போது என்ன பண்ணலாம், இவங்க 2 பேரையும் முதல்ல நம்ம அடிச்சிடலாம், அடிச்சுட்டா நம்ம 5 இல்லைன்னா 4. முட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விஷால வந்து எடுத்தாலும் சரி. ஆனா ஆக்சுவலா 2வது ரவுண்டுக்கு 3 பாயிண்ட் தான், அதனால வேஸ்ட். அதுவே முதல்ல தப்பு. 2வது ரவுண்டுக்கு 5 பாயிண்ட் கொடுத்துருந்தோம். இதுலதான் இவங்க செம்ம கேம் பிளே பண்றாங்களே. அப்ப அதுல 3 பாயிண்ட் நம்ம என்னாச்சுன்னா, ஓகே நம்ம 3 பாயிண்ட் எடுத்துலாம், இல்ல விஷாலுக்கு தீபாவளிக்கு அந்த மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் கேம் பிளே போச்சு. அங்கதான் டோட்டலா கன்வர்ஷன் ஆகி அது அவருக்கு தப்பா போனதுக்கு அப்புறம் இவங்க உடனே அப்படியே இதுவாயிடுச்சு. இதுதான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும். அதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் கேம்ல எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பரா விளையாடுறது யாருன்னா 3 பேரும் நல்லா விளையாடு இருப்பாங்க. ஆனா அவங்க 3 பேருக்கு அந்த ஒண்ணு முத்து, ராயனு, அதுக்கப்புறம் விஜய் விஷால். இவன் 3 பேரும் விஷாலுக்கும் கரெக்டா ஒரு இண்டிவிஜுவல் டாஸ்க் கொடுத்திருந்தா விஷாலும் ஜெயிச்சிருப்பா, நல்ல பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். என்னன்னா இன்னொன்னு அவங்க பண்ண அந்த பவுலிங் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விழுந்ததுன்னா 5 பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்கணும், விழாதவங்களுக்கு போயிட்டு இருக்கிற பாயிண்ட ஷேர் பண்ணணும் அப்படிலாம் பண்ணாங்க பாத்தீங்களா, அது டோட்டலா வேஸ்ட். ஆக்சுவலா அந்த மாதிரி பண்ணியே இருந்துக்கூடாது. பவுல் பண்றோம் 10 பேர் இருக்குன்னா விழுதுன்னா அந்த 10 உனக்கு தான் 5 பாயிண்ட் அப்படி கொடுத்துருக்கணும். எல்லாருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாவே இது கரெக்டா இருந்திருக்கும். அதுலயே என்ன ஆச்சுன்னா, ராயன் கிட்டத்தட்ட அதுல முத்துக்கும் பாயிண்ட் வந்தது, இதுக்கும் பாயிண்ட் வந்தது, அந்த மாதிரி கொடுத்துருந்தாவே அது நல்லா இருந்திருக்கும், இன்னும் டஃபா இருந்திருக்கும் காம்படிஷனு. இவங்களே எப்படின்னா, நீங்களே குரூப்பா விளையாடுங்க, அதுல ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் வரும், அதை வச்சு இந்த வீக்கெண்ட் பேசலாம். இண்டிவிஜுவலா கொடுத்துருந்தாங்கன்னா மிஸ்டேக்கே வராது, எல்லாரும் இண்டிவிஜுவலா விளையாடுவாங்க, பேசுறதுக்கு கண்டென்ட்டே இருந்திருக்காது சாட்டர்டே. இவங்க கண்டென்ட்டுக்கோசரமே வேணுமிட்டுமே இந்த மாதிரி டாஸ்க்கை கொடுத்து, ஆக்சுவலா எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, முத்து கன்ஃபார்மா இண்டிவிஜுவல் கேம் மட்டும் விளையாடிட்டு இந்த குரூப் டாஸ்க்ல இண்டிவிஜுவலா விளையாடிந்தாவே போதும், சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் முத்து போறாரு தெரிஞ்சிச்சு ஃபைனலுக்கு. முத்து எதுக்குன்னா வேற யாராவது மேல போனோன்றதுக்கோசம் தான் அந்த அலைன்மெண்ட் பண்ணது. அது பண்ணிருக்க தேவையில்ல, அது எனக்கு தெரிஞ்சு லைட்டா பேக் ஃபயர் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இல்லங்க, இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா,
நாங்க பாக்குறோம்ல ஆடியன்ஸ், இந்த தமிழ் பிக் பாஸ் பாக்குற ஆடியன்ஸ் மைண்ட் செட் டிஃப்ரெண்டா இருக்கு. இப்ப இந்த கூட சைடு முத்து சரி பண்ண கேட்கல கேம் நீங்க பிளே பேசுறது கரெக்ட்ன்ற. இப்ப கேக்குதா ப்ரோ? ப்ரோ. இன்னொன்னு நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்ப பிக் பாஸ் ஷோவை நான் எப்படி பாக்குறேன்னா, நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா எனக்கு எப்படின்னா கியூட்டா ரியாக்ட் பண்றது, அப்புறம் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் நான் அதுல பிக் பாஸ்ல எதிர்பார்க்கவே மாட்டேன். ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, மத்தவங்க எல்லாரையும் விட இவன் எப்படி பெஸ்டா பர்ஃபார்ம் பண்றான். ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து இது இருக்கு என்னன்னா, நம்ம தேட்டருக்கு போய் படம் பார்ப்போம் கரெக்ட்டுங்களா. டான்ஸ் ஆடுறது, கியூட்டா ரியாக்ஷன் பண்றது, இதுக்கெல்லாம் நிறைய இருக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றது. பிக் பாஸ் ஷோவை வித்தியாசமா அவன் எப்படி வந்து அணுகுறான், அவனுக்கு வர இந்த சுச்சுவேஷன் எப்படி அணுகுறான், அவன் எப்படி ஐக்யூ லெவல்ல எப்படி பர்ஃபார்ம் பண்றான் டிஃபரெண்டா, அதுதான் இந்த பிக் பாஸ் ஷோவே. இவங்க அதை விட்டுட்டு இவர் கியூட்டா இருக்காரு, இவரு காமெடி பண்றாரு, இவங்க வந்து கியூட்டா சிரிக்கிறாங்க, இவங்க டான்ஸ் ஆடுறாரு, இப்படி இதை பேஸ் பண்ணி இவங்க வந்து அவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சுத்தமா அதுல பிடிக்கவே இல்லை. ஓகே ஓகே, Yeah, தேங்க்யூ தனுஷ் பேசுங்க. பிரபு. ஆ ஓகே. ப்ரோ, இப்போ தருண் பேசினார்ல, அவர் சொன்னதுல இந்த மஞ்சரி இவங்கெல்லாம் வந்து அப்படியே பெல்ட்டி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னார். அங்க ஆக்சுவலா நடந்ததே வேற. அதை நான் அவரு யாரோட ஃபேனு தெரிஞ்சுக்கலாமா தருண்? ப்ரோ நான் முத்து பிடிக்கும் எனக்கு. ஆக்சுவலா எப்படின்னா நான் பிக் பாஸ் ஓகேவா? பாக்குறதுக்கு ஓகே முன்னாடியே ஓகே. வந்து இப்போ முதல் நான் நாளே நான் சொல்லிட்டேன். ஒரு ஏன்னா நிமிஷம் நான் பேசிட்டேன். நானும் முத்து ஃபேன் தான். 1 செகண்ட் நான் பேசிட்டேன். ஆக்சுவலா அங்க என்ன நடந்ததுன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் முத்துக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்க அந்த விஷயத்துல. அது எப்படி ஆயிடுச்சுன்னா, விஜேஸ் அவர் சேதன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் இப்படிதான் போகுதுன்ற அந்த வேர்ட்ஸ்ல தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அதனால அவங்க எது சொன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டாரு. அவருக்கு ஏத்த நான் இப்பயும் பதில் சொல்றேன், சொல்லணுன்றதால ஜாக்லினும் சரி, ஒரு தீபக்கும் சரி, நிமிஷம் இல்ல நான் அங்க இருந்தேன். ஒரே கான்வர்சேஷன் மட்டும் நான் வச்சிடுறேன். இருங்க, நான் நீங்க ஜாக்லினும் ஒரு இருந்தேன். ஒருத்தரா தீபக்கும் முத்துக்கு பேசுங்க. சப்போர்ட் பண்ணாங்க. தருண் இல்ல ப்ரோ, இல்ல தருண் ப்ரோ, பிரபு ஜாக்லினும் வெயிட் பண்ணுங்க ஒரே பிரபு. நிமிஷம் தருண் ப்ரோ. ஒரு நிமிஷம். ஹோஸ்ட் பேசலாம். பிரபு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ யார் பேசுறாங்க ஓவர்லாப்லாம் பேசுங்க. இதோட நம்ம ப்ரோ ஒன்னே பேசின மட்டும் பாயிண்டோட சொல்லிடுறேன். நம்ம முடிச்சு. இல்லை, இருங்க இல்லைங்க. இந்த பாயிண்டோட நம்ம வந்து ஸ்பேஸ் எண்ட் பண்ணிடலாம். அடுத்து 4 o'clock மறுபடியும் ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து எல்லாரும் வந்து பேசலாம். ஓகேங்களா? இப்போ யார் என்ன பாயிண்ட் வச்சாங்களோ அந்த பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கு டிஃபெண்ட் பண்றீங்கன்னா பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஒன்னே மட்டும் சொல்றேன். மஞ்சுரி மட்டும் முத்துக்கு அகேன்ஸ்டா தான் பேசினாங்க. ஏன்னா அவங்க கரெக்டா சேஃபா விளையாட்டாங்க. ஜாக்லினும் தீபக்கும் வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசினாங்க. அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா மஞ்சுரி அப்படி பண்ணவே இல்லை. நீங்க ஃபுல்லா எபிசோட பாருங்க, கிளியரா உங்களுக்கு புரியும். இப்ப நான் பேசலாமா? பேசுங்க பேசுங்க ப்ரோ, பிரபு பேசுங்க. ஆக்சுவலா பேசுங்க. நான் எபிசோட்ல இல்ல ப்ரோ, நான் ஷூட்டிங்ல இருந்தேன். ஓகேங்களா? அவங்க மஞ்சரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து முத்து சொன்னது கரெக்ட்னு தான் சொன்னாங்க. அது வந்து சார் வந்து எப்படி எடுத்துட்டு போறாருன்னா, அந்த இதுவை நான் சொல்றதுக்கான பதில் வந்தா மட்டும் தான் நான் கேட்பேன்ற மாதிரி அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அதனால அவங்க அந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு இதுவாயிட்டாங்க. தீபக் சாரே அப்படிதான் ஃபர்ஸ்ட் முத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவர் அந்த பதில் ஒத்துக்கல. அதனாலதான் அப்பனா ஓகே அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன். அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஏன்னா கிட்டத்தட்ட 8 o'clock 9 o'clock வந்து இந்த ஸ்பேஸ் ரெண்டாவது இருக்கு. ஸோ எல்லாரும் கொஞ்சம் போயிட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க. போயிட்டு 4 o'clock மறுபடியும் அசம்பிள் ஆகலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் 4 மணிக்கு நீங்கள்